ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் Thursday நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்து சீசன் 1. இதுல வந்து மொத்தமா 6 எபிசோட் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஓடுது. ஸோ ஒரு ஜாப்பனீஸ் வெப் சீரிஸ் தான் இது. ஸோ ஆல் ஓவர் பேன் இண்டியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ்லயுமே இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ். ஸோ ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜுனிச்சிகி ஒகடா, யுமியா ஃபிஜிஸ்கா, காயா கியோரா இவங்கலாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சிட்டோ ஃபுஜி அவர் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்னே சொல்லலாம். ஸோ ஸ்டோரி வைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேம் இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க ஜப்பானில். என்ன கேம்னா இந்த மாதிரியான வந்து சாமுராய்ஸாக இருக்கட்டும், பழைய சாமுராய்ஸ் ப்ளஸ் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரியான நல்ல சண்டை வாழ்வித்துலாம் தெரிஞ்சவங்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் கேம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஜப்பான் ஃபுல்லாக இது ஒரு டெலிகிராம் மாதிரி அடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 90ஸ்ல நடக்கிறது. ஸோ அந்த டைம்லாம் ஃபுல்லாக டெலிகிராம் தான். ஸோ டெலிகிராம் அடிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க, என்ன கேமாக இருக்கும், ஸோ இப்படி வரவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு தொகை தரோம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிக்கிறாங்க. ஸோ அதை கேட்டு நிறைய பேர் வராங்க, நிறைய வாள்வீச்சு வீரர்கள், ஒரு காமன் பர்சன்ஸும் வராங்க. அட் சேம் டைம் நிறைய சாம்ராய்ஸும் வராங்க. பட் அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராய்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போன ஒரு பீரியட். அது வந்து ஃபுல்லாக போலீஸ் ஆட்சி, கவர்மெண்ட் ஆட்சி வந்து அந்த டைம்ல சாம்ராய்ஸை அழிக்கணும் அப்படின்ற ஒரு இருக்க ஒரு பீரியட் அது. அந்த டைம்ல நிறைய பழைய எக்ஸ் சாமுராய்ஸ்லாம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்க அவங்க கொடுக்குற அந்த ஒரு கேமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேம். அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சுடாக்கு அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அந்த கேம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஒரு 200 ப்ளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இந்த கேம்ல இருப்பாங்க. என்னன்னா வந்து ஒவ்வொரு டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு ஒரு பிளேஸ்க்கு போனால் ஒரு ஒரு டிக்கெட். டிக்கெட்னா எப்படின்னா அது கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி மாற்றுறாங்க. அந்த டாலர் வந்து மொத்தம் $3 உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அந்த $3 அவங்க கழுத்தில் இருக்கணும்னா மிச்சம் இருக்க 2 பேர் கிட்ட இருந்து அவங்க எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா வால் வீச்சில் அவங்களை கொண்டுட்டு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை கொண்டு 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 ஃபைனலாக டோக்கியோவில் யார் வராங்களோ ஸோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் ஷோ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட ரூல்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ப்ளஸ் இது வந்து எனக்கு அப்படியே அந்த ஒரு ஸ்குவிட் கேமை ஞாபகப்படுத்துற மாதிரிலாம் இருந்தது இந்த இதோட ஸ்டோரி, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெப் சீரிஸ் அட்டன் ஸ்டெச் ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட நான் பார்த்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுனிச்சி ஒகடா அவர் இதில் வந்து ஹீரோவாக அந்த ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு டெரரான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கு. ப்ளஸ் இந்த ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு வந்து மெயின் லீட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யுமியா ஃபுஜிஸ்காகி அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸும். ஸோ படம் பூரா அந்த ஒரு மாதிரி இன்னசென்ட் கம் அந்த ஒரு எமோஷன் கலந்த ஒரு ரோல் அவங்க இருந்து ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வாழ்வீச்சு இதெல்லாம் பண்ணுன்றது ஒரு பெரிய ஆசை. அது கற்றுக்க அவங்க ட்ரை பண்ணுற விஷயங்கள் சின்ன சின்னதாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில கூர்மான விஷயங்கள் இது எல்லாமே படத்தில் ரொம்ப இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே இது ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. அது மாதிரி காயா கியோஹரா அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவோட அந்த ஒரு எக்ஸ் டீம்மேட் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு ஃபீமேல் லீட் பெர்ஃபார்மன்ஸ் செமையா பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்களும். அது மாதிரி ஹிடோ அதுதான் ஆக்சுவலாக அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெப் சீரிஸ்ல வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் வராரு. ஒரு மாதிரியான அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சாமுராய் தான். அவர் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அவர் வந்து ஹீரோவை தேடி தான் அவர் வராரு. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல அவரு மக்களை கொண்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு லைக் அது எப்படி சொல்றது லைக் ஒரு அரக்கன் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஒரு மாதிரி படு பயங்கரமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவரோட கேரக்டரும் நல்லா இருக்கும், நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு அவருமே. அதே மாதிரி மஷிரோ இகாய்கி அவர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ஹீரோ இவங்க கேங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வந்து காக்கு ஹமாடா அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்டேட் ஆஃப் போலீஸ் அந்த ஒரு போலீஸ் ரோல் தான், ஒரு போலீஸ் எதுக்கான ஒரு ரோல் தான் வருது. அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு ரோல் தான். ஸோ படம் பூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 டைலாக்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் அவர் காட்டுவார். பட் நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அது மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பொறுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கெய்சுகு இமாரா அண்ட் ஹிரோகி ஹமடா இவங்க 2 பேரும் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ நீட்டாக வந்து விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளஸ் நிறைய பிளேஸில் வந்து ரியல் லொக்கேஷன்ஸில் போய் எடுத்திருக்காங்க. அந்த வார் சீன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ் தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஒனேமா அவங்க வந்து படத்துக்கு மியூசிக் இருக்காங்க. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து பெருசாக இந்த வெப் சீரிஸ்ல வந்து சாங்ஸ் எதுவும் உள்ள பர்டிகுலராக வரல. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும், பிஜிஎம் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த வெப் சீரிஸ். ரொம்ப நல்லா நீட்டான ஒரு பிஜிஎம் தான். ஏன்னா அந்த ஒரு டைட்டில் கார்டு பிஜிஎம் அந்த ஒரு என் கார்டு பிஜிஎம் ஒவ்வொரு எபிசோடுக்குமே அந்த பிஜிஎம் போட்டு நல்லா நீட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாவல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதே நேம்ல லாஸ்ட் சாம்ராய் ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு நாவல் வந்து
ஷோகோ இமாமுரான்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அவரோட நாவல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதே ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் மட்டும் மாத்திருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மாத்தி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சுட்டோ ஃபுஜி அண்ட் கென்டோ யமசோய் இவங்க 2 பேரும் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இந்த வெப் சீரிஸ்ல. மெயினா இந்த வெப் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெருசா பாசிட்டிவா நான் பார்த்தது வந்து இதோட ரைட்டிங் தான். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு எபிசோடுக்கும் சரி, மொத்தமா 5 எபிசோடா சேர்த்து அப்படி ஒரு 5 மணி நேரம் ஒரு படமா பார்த்தீங்கனாலே இது ஒரு சூப்பர் ஃபீல் குடுக்கும். ஏன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே பெருசா அந்த அளவுக்கு ஒரு லேக் இல்லாம நல்லா இன்ட்ரஸ்டிங்கா ஒவ்வொரு சீன்ஸ் அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன இன்ட்ரஸ்டிங்கா போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த வந்து அந்த ரைட்டிங்ல அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா சூப்பரா நம்மள வந்து லைக் இந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் நம்மள ஒரு இன்ட்ரஸ்டிங்கா உள்ள உட்காந்து பார்க்க வைக்க இவ்வளோ நேரம் நம்மள பார்க்க வைக்கிறாங்க. 5 மணி நேரம், 6 மணி நேரம் பார்க்க வைக்கிறாங்கன்னா, அத பார்க்க வைக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உள்ளுக்குள்ள நெறையா லைக் வந்து ஸ்க்ரீன் பிளேல தான் ஒர்க் பண்ணணும். அது இவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா சீன் பை சீன் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அடுத்தடுத்த சீன் என்ன வரும், அடுத்து என்ன நடக்கும் இவங்களுக்கு அப்படின்ற மாரி அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்டோரியா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னும்போது, ஸோ ரைட்டிங்ல இன்னும் உட்காந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரமாதமா இருந்தது வந்து நம்ம பிக்சர்ல பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு எபிசோடுமே அவ்வளோ நீட்டா வந்து அட் த சேம் டைம் வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பரா மூவ் ஆயிருந்தது. பிளஸ் வந்து டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சு சீசன் 2க்கு ஒரு லீட குடுத்து முடிச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சீசன்லயே மொத்த கதையும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இன்னொரு சீசன் கண்டிப்பா இருக்குது. மேபி செகண்ட் சீசன்ல தான் முடியும்னு நினைக்கிறேன் இந்த கதை. அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா அங்க ஒரு சீசனோட எண்ட்ல இந்த சீசனோட எண்ட்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் லைக் அந்த செகண்ட் சீசனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போதோ அது ஒரு ப்ரீக்வல் மாரி வச்சு ரொம்ப நல்லா இன்ட்ரஸ்டிங்கா ஒரு எக்ஸைட்மென்ட்டோட தான் முடிச்சாங்க. இது பார்க்க நல்லா இருந்தது. பிளஸ் ஒரு பெரிய பாசிட்டிவே ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இதோட ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்லுவேன். பிளஸ் மேக்கிங்க பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருந்தது. இது நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. இத பார்த்தா தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒரு வெப் சீரிஸ்க்கு செலவு பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேன் வேர்ல்டு பட்ஜெட்க்கு ஒரு படத்துக்கு என்னென்ன செலவு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நெறைய இடங்கள்ல லைவ் லொகேஷனா இருக்கட்டும், பிளஸ் ஒவ்வொரு சீன்ஸ் ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், அவ்வளோ பிரமாதமா வந்து ரொம்ப செம்மையா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த புரொடக்ஷன் டீம் எல்லாமே செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல அது தெளிவா தெரியுது. அவ்வளோ நீட்டான ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் இது. நல்ல ரொம்ப ஒரு கிராண்டியரான ஒரு விஷுவல்ஸோட சூப்பரான ஒரு மேக்கிங் இது. பார்க்கறதுக்கு அப்படி ஒரு டைரக்ஷன்ல அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு தெரிஞ்சு பெருசா மைனஸே சொல்லாத அளவுக்கு நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. அதான் அதோட பெரிய பாசிட்டிவ். ஏன்னா எப்பவுமே வெப் சீரிஸ்ல ஏதாவது ஒரு லேக் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நேரம் டியூரேஷன் எடுத்துக்கனால உள்ள சின்ன சின்ன லேக் அப்படி இப்படின்னு இருக்கலாம். இதுலயும் படம் இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல அப்படி கொஞ்சம் ஸ்லோவாகி தான் போகும். பட் அதுவும் நமக்கு எதுவும் பெருசா போர் அடிக்கிற மாரி இல்லாம, அந்த கதைக்குள்ளேயே ஒன்றி போறதுனால, நமக்கு அந்த இன்ட்ரஸ்டிங்கா அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன வரும் அப்படின்றபோது பார்க்கும்போது நமக்கு அது எங்கேயுமே நமக்கு நெகட்டிவா படல. பட் ஆனா ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸ் இது Netflixல. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த மாரி நல்ல ஆக்ஷன் படங்கள் அதான் தெறிக்க தெறிக்க இந்த மாதிரியான ஆக்ஷன் வெப் சீரிஸ் மெயினா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த ஆக்ஷன் மூவிஸ் இதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கே இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ஆக்ஷனான ஒரு ராவான ஒரு வெப் சீரிஸ் தான். அது ஒரு ஜாப்பனீஸ் வெப் சீரிஸ். நம்ம பேன் இண்டியா லாங்குவேஜ்லயும், பேன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ்லயும் நிறைய லாங்குவேஜஸ்ல இந்த வெப் சீரிஸ் வந்து Netflixல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். அட் அண்ட் ஸ்ட்ரெச் ஒரு 5 ஹவர்ஸ் பாருங்க. அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா கூட அந்த கதை உங்களுக்கு அந்த கன்டினியூட்டி மிஸ் ஆயிடும். அவ்வளோ நீட்டான ஒரு வெப் சீரிஸ். நான் இப்போ ரீசெண்டா பார்த்த வெப் சீரிஸ்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல நிறைய ஜாப்பனீஸ் மூவிஸ் தான் பார்ப்பேன். ஸோ ஜாப்பனீஸ் வெப் சீரிஸ் நான் ஆக்சுவலி அதிகமா பார்த்ததே இல்ல. பட் இதுதான் நான் அட்லீஸ்ட் ஒரு 2வதோ இல்ல 3வது வெப் சீரிஸ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஜாப்பனீஸ்லயே. பட் ஆனா ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ். நீட்டா இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2க்கு வெயிட்டிங். கண்டிப்பா சீசன் 2 மேபி இன்னொரு ஒரு 1 இயர்ல வரும். இல்ல ஒரு 6 மந்த்ஸ்ல வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸ். ஸோ டைம் இருக்கும்போது வீட்ல உட்காந்து பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்க்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.